ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பினா என்ன, சிட்பி எதற்காக கொண்டுட்டு வந்தாங்க, சிட்பி யாரோடைய சப்சிடியாக இருந்துருச்சு, ஸோ சிட்பியோடைய யூஸ் என்ன, அண்டு சிட்பியால் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தாங்க, சிட்பியோடைய ரீசன் நியூஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்க்க போகணும். இது ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுத போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எழுத போகிறவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சிட்பியிலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ண முடியும் மக்களே. ஸோ வாங்க சிட்பியை ஃபுல் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. சிட்பினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிட்பியோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் 1964 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐடிபிஐ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா 1964 ஸ்டார்ட் ஆச்சு மக்களே. ஸோ இதோடைய முக்கிய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க லார்ஜ் கம்பெனிஸ் இருக்குல்ல, பிக் கம்பெனிஸோடைய இனிஷியல் ஃபேஸில் லாங் டேர்ம் லோன், அதாவது லாங் டேர்ம் லோன் கொடுக்கணும். யாருக்கு? பிக் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா, இனிஷியல் ஃபேஸில் இருக்க பிக் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லாங் டேர்ம் லோன் கொடுக்கறதுக்காக இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ன்றது 1964 எடுத்துக்கிட்டு வராங்க மக்களே. ஸோ இதை எடுத்துகிட்டு வரப்ப இதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இஸ்லாம் இருக்குல்ல, அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 சிட்பியை லான்ச் பண்ணுறாங்க. எப்போ? 1990 ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்ட் எடுத்துகிட்டு வரும் 1989. அதுபடி சிட்பி ஆக்ட்னு சொல்லுவாங்க அதை. அதுபடி 1990 சிட்பியை இந்த ஐடிபிஐயோடைய ஓலி ஓன் சப்சிடி பர்டிகுலர்லி ஃபோக்கஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஐடிபிஐ தான் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது. அது லாங் டேர்ம் லோன் ஃபார் லார்ஜ் கம்பெனிஸ் இனிஷியல் ஃபேஸில் இருக்கிறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ பர்டிகுலராக எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணுன்ட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1989 சிட்பி ஆக்ட்னு ஒன்று எடுத்துகிட்டு 1990 இந்த சிட்பியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டு ப்ரொவைட் a லாங் டேர்ம் லோன் ஃபார் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா இயர்லி டெவலப்மெண்ட் ஃபேஸ், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். எப்போ கொண்டு வந்தாங்க? 1964 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணணும், எம்எஸ்எம்இயை ப்ரொமோட் பண்ணணும், எம்எஸ்எம்இக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும், அண்ட் எம்எஸ்எம்இயை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இயை பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிட்பி ஆக்ட்னு ஒன்று 1989 எடுத்துகிட்டு வராங்க. அது மூலியமாக சிட்பியை ஏப்ரல் 2, 1990 லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் பண்ணியிருக்க டேட்டு அண்ட் இயரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிட்பி லான்ச் ஆகிறப்ப ஸ்டாச்சுட்டரி பாடியாக தான் லான்ச் ஆச்சு. ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆக்ட் படி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். எக்ஸப்ட் ஆர்ஆர்பி மட்டும் மக்களே, ரீஜனல் ரூரல் பேங்க் மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்ட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஆர்ஆர்பி ஆக்ட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ கடைசியில் சிட்பியை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும், அண்டு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் கேட்பேன். ஸோ அதற்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 1990 சிட்பி கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன். யார் கொண்டு வந்தா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்கன்னு. ஸோ 1990 சிட்பி வந்தப்பவே ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சில என்டிட்டிஸ் இருக்கு. அது என்ன பண்ணும், அதில் சிட்பியை அப்பவே இன்க்ளூட் ஆயிடுச்சு. எப்போ? 1990 சிட்பி வந்தப்பே. ஸோ ஆல் இண்டியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னா, இதில் ஒரு சில என்டிட்டிஸ் இருக்கும். இதில் டோட்டலாக 5 என்டிட்டிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சிட்பி மக்களே. ஸோ இந்த 5 என்டிட்டிஸும் பர்டிகுலர் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த 5 என்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நபார்டு. நபார்ட்னா நமக்கு தெரியும், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த நபார்டு என்ன பண்ணுன்னா பர்டிகுலர்லி ஃபோக்கஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மக்களே. ஸோ அதில் செகண்ட் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் செகண்ட் என்டிட்டி என்னன்னு பாருங்க, சிட்பி என்ன பண்ணும், எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி நேஷனல் ஹவுசிங் பேங்க்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். எக்ஸிம் பேங்க்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், அது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நபார்டு வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும், சிட்பி வந்து எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணும், நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸை ஃபோக்கஸ் பண்ணும், எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் கடைசியாக தான் வந்தது இந்த நேஷனல் பேங்க் ஃபார் ஃபைனான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இது எப்போ, எந்த இயர் வந்து இது ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வந்துச்சுன்னா 2021. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே ரெகுலேட் பண்ணப்படுற ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மொத்தம் 5 இருக்கு. ஒன்று வந்து நபார்டு, இன்னொன்று வந்து சிட்பி, இன்னொன்று வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க்கு, இன்னொன்று வந்து எக்ஸிம் பேங்க்கு, இன்னொன்று வந்து கடைசியாக வந்து சேர்ந்த நேஷனல் பேங்க் ஃபார் ஃபைனான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சிட்பி எப்போ இதில் இன்க்ளூட் ஆச்சு, 1990 இன்க்ளூட் ஆச்சு. ஸோ 1964 டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வருது, டிஎஃப்ஐ. ஐடிபிஐ தான் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்திருக்கு. எப்போ, 1964. 1989 பர்டிகுலராக எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிட்பி ஆக்டை எடுத்துகிட்டு வராங்க. ஆக்ட் தான் 1989, சிட்பி ஆக்ட் தான் 1989. ஸோ 1990 நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, சிட்பி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ 1990 இந்த ஆர்பிஐ கீழே இந்த சிட்பி வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்தது. ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு பர்டிகுலர் செக்டார்லையும் அதை ப்ரொமோட் பண்ணணும், அதை ஃபைனான்ஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். எப்படி எம்எஸ்எம்இ பண்ணுதோ அதேமாரி ஒவ்வொரு பர்டிகுலர் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை. அது யாரால் ரெகுலேட் பண்ணது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் ரெகுலேட் பண்ணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ சிட்பி வந்துருச்சுங்களா, 1990 ஃபார்ம் ஆயிடுச்சு. April 2 அந்த டேட்டை மறந்துடக்கூடாது, எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ மக்களே, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் சிட்பிலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பொறுமையாக பாருங்கள். நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிட்பி வந்துருச்சு 1990 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஐடிபிஐயாக செயல்பட்டது. அதில் வந்து 1990 ஜாயின் ஆயிடுச்சு. ஹோலி ஓன்டு சப்சைடரி ஆஃப் ஐடிபிஐயாக இருந்தது 1990. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஐடிபிஐலேருந்து செப்பரேட்டா தனியா பிரிஞ்சு எம்எஸ்எம்இயை மட்டும் பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நீங்க அதோட சேர்ந்து இருக்க வேண்டாம், உங்களை வந்து நாங்கள் பிரித்து வச்சிடறோம், அதாவது உங்களை வந்து நாங்கள் தனியாக எடுத்துடுறோம். ஸோ சிட்பியை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. செப்பரேட் பண்ணி March 27, 2007 சிட்பியை வெறும் டெவலப்மெண்ட் பேங்காக மட்டும் வைக்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் பேங்க்குக்கும் யூனிவர்சலாக கமர்ஷியலாக இருக்கிற பேங்க் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அந்தமாரி அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் டெவலப்மெண்ட் பேங்க்கில் அந்தமாரி ஓப்பன் பண்ண முடியாது. சிட்பி வந்து ஒரு டெவலப்மெண்ட் பேங்க், அதால் லோன் தான் கொடுக்க முடியுமே தவிர இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் அதில் வராது. ஓகேங்களா? ஸோ சிட்பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஐடிபிஐ எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா March 27, 2000. சிட்பி எஸ்டாப்ளிஷ் ஆனது 1990. செப்பரேட்டட் ஃப்ரம் ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் ஐடிபிஐ இருந்ததில் அதுலேருந்து செப்பரேட் ஆகி தனியாக ஒரு டெவலப்மெண்ட் பேங்காக மாறுறது வந்து March 27, 2000 மக்களே. ஸோ 2000 இது நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிபிஐ இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அண்ட் ரிப்பிள் ஆக்ட் படி 2003 அந்த ஆக்ட் வந்தது. அதுபடி இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒர்க்கிங் அண்டர்டேக்கிங் அண்ட் அதோட ஒர்க்கு எல்லாமே ஐடிபிஐ அப்படின்னு மாற்றுச்சு. இப்போ தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஐடிபிஐயாகவே மாறுது. ஓகேங்களா? ஸோ மாறுறப்ப ஸோ ஆக்ட் எப்போ வந்திருக்கு, 2003. அப்போ அடுத்த வருஷம் என்னது, 2004 October 1 தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஐடிபிஐ லிமிட்டடாக ஒர்க் பண்ணப்படுகிறது. இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் செஞ்ச எல்லா வேலையும் இந்த ஐடிபிஐ லிமிடெட் வந்து செய்யும். அதற்கான ஆக்ட் வந்து 2003 வந்துச்சு. ஸோ October 1, 2004 வந்து
இந்த ஐடிபிஐ லிமிடெட்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க நேம் வந்து ஐடிபிஐ லிமிடெட் தான். ஸோ ரீநேம் பண்ணுறாங்க 2008. அந்த ரீநேம் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஐடிபிஐ பேங்க் லிமிடெடாக மாறுது. ஸோ ஐடிபிஐ லிமிடெட் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா October 1, 2004. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ரீநேம் எப்போ பண்ணாங்க ஐடிபிஐ பேங்க் லிமிடெட்னு 2008 பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஸோ 1964 டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது. 1989 சிட்பி ஆக்ட் வருது. 1990 சிட்பி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ 2000 மார்ச் 27 மார்ச் 2000 சிட்பி வந்து செப்பரேட்டாக டெவலப்மெண்ட் பேங்காக மாறுது. 2003 டிரான்ஸ்ஃபர் ஆக்ட் வருது. 2004 ஐடிபிஐ ஃபார்ம் ஆகுது. இந்த ஐடிபிஐ வந்து யூனிவர்சல் பேங்காக ஒர்க் ஆச்சு. அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு யூனிவர்சல் பேங்க். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் சிட்பியால் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது எப்போ மாறிச்சுன்னா 2004. 2008 ரீநேம் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஐடிபிஐ லிமிடெடை ஐடிபிஐ பேங்க் லிமிடெட்னு மாற்றிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா இந்த டைம் டேபிள்? ஸோ இதுபடி தான் சிட்பி வந்து ஃபார்ம் ஆச்சு. சிட்பியோட மெயின் ஃபோக்கஸ் எம்எஸ்எம்இ. ஸோ ஹின்ஸ்லாம் பார்ப்போம். சிட்பி எப்போ லான்ச் ஆச்சுன்னா April 2, 1990. சிட்பி வந்து ஆல் இண்டியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் எப்போ இன்க்ளூட் ஆச்சு 1990. ஸோ இதை யார் ரெகுலேட் பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பி வந்து அஃபிஷியலாக செப்பரேட் ஃப்ரம் ஐடிபிஐ எப்போனா March 27, 2000. சிட்பி வந்து செட்டப் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. SIDBI was set up by Government of India. SIDBI was regulated by Reserve Bank of India. ஓகேங்களா? ஸோ சிட்பியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பாருங்க, லக்னோ, உத்தரப்பிரதேஷ். சிட்பியோடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மனோஜ் மிட்டல். இவர் எப்போ சார்ஜ் எடுத்தார் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். July 2004. ஸோ நம்ம எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் எல்லா டீட்டெயிலையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், சிட்பி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சிட்பியோடைய ஓனர்ஷிப் யாரெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்பி வாஸ் ஜாயிண்ட்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எதெல்லாம் கொஸ்டினில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கோ அதை தான் நான் பர்டிகுலராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சிட்பி ஜாயிண்ட்லி ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். சிட்பியில் அதிகமாக லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, செகண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பியோடைய லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பியோடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பி என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு சொன்னேன்ல. ஸோ சிட்பி வந்து ப்ரொமோட் பண்ணும், டெவலப் பண்ணும் யாரை? எம்எஸ்எம்இ. ஸோ ப்ரொமோட் டெவலப்மெண்ட் பண்ணுனா அதில் என்னென்ன பர்டிகுலராக பண்ணுன்னு பாருங்கள். ரீஃபைனான்ஸ் பண்ணும். ரீஃபைனான்ஸ்னா இன்டைரக்ட் லெண்டிங் சொல்லுவாங்க. அதனால் என்னன்னா, இந்த சிட்பி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது போல் மற்ற பேங்க்ஸு, அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த எஸ்பிஐ ஆர்ஆர்பிலாம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் இருக்காங்களே அவங்களுக்கு லோன் கொடுக்கும். அதை இவங்க அமௌண்ட் கொடுத்ததுக்கு இன்டர்னாக இந்த பேங்க்ஸ்லாம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு லோன் கொடுக்கும். இதுதான் ரீஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சிட்பி ஒரு பேங்க்குக்கு ஃபைனான்ஸ் பண்ணும், அவன் ரீஃபைனான்ஸாக பண்ணதுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு லோன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்ட் லெண்டிங். டைரக்ட் லெண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்பி வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காகவும் ஹைடெக் ப்ராஜெக்ட்டுக்காகவும் லோன் கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட்னா ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைண்டிங் நியூ மார்க்கெட் ஃபார் தயர் ப்ராடக்ட்ஸ். யாருக்குன்னா பர்டிகுலராக ஆண்டர்பிரனர்ஸோடைய மார்க்கெட்டுக்காகவும் அவங்களுடைய ட்ரைனிங்காகவும் அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும். அண்ட் கடைசியாக மைக்ரோ ஃபைனான்ஸும் பண்ணும். மைக்ரோ ஃபைனான்ஸ் எதற்காக பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்ரோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு உமன்ஸு, புவராக இருக்கவங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய தொழிலை வளர்த்துக்கிறதுக்காக லோன் கொடுக்கும் இந்த சிட்பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் சிட்பியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ சிட்பி வந்து ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்கு. அந்த மிஷின் எப்போ கொண்டு வந்துச்சுன்னா 2018 கொண்டு வந்துச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷின். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வவலம்பன் மிஷின். இந்த ஸ்வவலம்பன் மிஷின்னா என்ன, அதை ஏன் சிட்பி எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வவலம்பன் மிஷினை தான் நம்ம சிட்பியோடைய ப்ரொமோஷனல் விங்குன்னு சொல்லுவோம். இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018
2018ல் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? 2018ல். நம்ம பார்த்தோம் சிட்பியோடைய வேலை வந்து லோன் கொடுக்கறது, அதுதான் சிட்பியோடைய வேலை. ஆனால் இந்த மிஷின் ஸ்வவலம்பன் இருக்குல்ல, இதோட வேலை என்ன தெரியுமா? இது வந்து இந்தியாவில் இருக்க ஜாப் சீக்கர்ஸ் எல்லாம் ஜாப் கிரியேட்டர்ஸாக மாற்றுறது. அதாவது நீங்கள் யாருக்கையும் வேலை செய்ய வேணாம், நீங்களே ஒரு ஓனாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதற்காக சிட்பி 2018ல் கொண்டு வந்த மிஷின் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வவலம்பன் மிஷின். ஓகேங்களா? ஸோ ஸ்வவலம்பன்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் ஆர் செல்ஃப் டிபெண்டன்ஸ். இதையுமே எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ ஸ்வவலம்பனுடைய மீனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் ஆர் செல்ஃப் டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னல, ஸோ சிட்பி வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். பட் ஸ்வவலம்பன் என்ன பண்ணுன்னா பீப்புளை வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது வந்து எஜுகேட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஸ்வவலம்பன் மிஷினில் ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது, அதை 4Sன்னு சொல்லுவோம். அந்த 4 பில்லர்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம மேட்ச் த ஃபாலோவிங்லோ இல்லாட்டி பர்டிகுலராக ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் என்னன்னு ஆப்ஷன் ABCDன்னு வைப்பாங்க. ஸோ சம்பேர்க்குன்னு ஒரு பில்லர் இருக்குது. அந்த சம்பேர்க்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு அர்த்தம். கான்டாக்ட்னா ஒவ்வொரு ஸ்மால் டவுன் அண்ட் வில்லேஜஸ்ல இருக்க பீப்புளை போய் கான்டாக்ட் பண்ணுறது தான் இந்த சம்பேர்க். கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன பண்ணுன்னா அவங்கள ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண வைக்கும், அவங்கள பிஸ்னஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? இது சம்பேர்க். சம்வார்டுன்னு ஒன்று இருக்குது. சம்வார்ட்னா டயலாக்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்பேர்க்குன்னு கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் என்ன? கான்டாக்டா, டயலாக்கா, செக்யூரிட்டியா, டிசெமினேஷனா அப்படின்னு கேட்பான். ஸோ சம்பேர்க்னா கான்டாக்ட். கான்டாக்ட்னா ஸ்மால் டவுன் அண்ட் வில்லேஜஸ்க்கு சென்று அங்கே இருக்க பீப்புளை ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண வைக்கிறது. ஸோ டயலாக்னா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் யூத்து கிட்டையும் பேசி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சுரக்ஷானா செக்யூரிட்டி. ஸோ இந்த ஸ்வவலம்பன் மிஷின் மூலியமாக ஒரு கிரெடிட் கேரண்டி கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் கேரண்டினால பேங்க் வந்து நியூ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தைரியமாக சேஃபாக லோன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சுரக்ஷா security providing credit guarantee, so banks feel safe and giving loans to new entrepreneurs. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்பர்ஷன்னா டிசெமினேஷனுக்கான மீனிங் என்ன தெரியுமா? டு ஸ்ப்ரெட்டிங் நாலேஜ் டு அதர்ஸ். இது இங்கிலீஷ்லயும் வரலாம், டு ஸ்ப்ரெட்டிங் நாலேஜ் டு அதர்ஸ். ஸோ சம்பர்ஷன்னா என்னன்னா இந்த ஸ்வவலம்பன் மிஷின் மூலியமா ஆன சக்சஸ் ஸ்டோரியை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறது. அதுதான் இந்த சம்பர்ஷனுடைய நோக்கம் டெல்லிங் சக்சஸ் ஸ்டோரி அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ். சுரக்ஷா செக்யூரிட்டியோடைய நோக்கம் கிரெடிட் கேரண்டி கொடுத்து லோன் கொடுக்க வைக்கிறது. சம்பர் டயலாக்குடைய நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்தை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவுறது. சம்பர்க்னா கான்டாக்ட், பீப்புளை ரீச் பண்ணி அவங்கள ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வவலம்பன் கீழே கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்குது. அது என்னென்ன ப்ராஜெக்ட்னு பாருங்க. ஸ்வவலம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? இது வந்து ஒரு ட்ரெயின் மக்களே. இந்த ட்ரெயின் வந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லா இடத்துக்கும் போகும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்க பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்வவலம்பன் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட்டு ஸ்வவலம்பன் சிலை ஸ்கூல்ஸ்னு இருக்கு. இது என்ன தெரியுமா பண்ணும்? ரூரல் ஏரியாஸில் இருக்க விமன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணும். உமன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஸ்வீவிங் மிஷின், அதாவது டைலரிங் மிஷின் கொண்டு வந்து அவங்கள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கில் டு என்டர்பிரைஸ் மாடல் ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து சொல்லித்தரும் அங்கே இருக்க பீப்புளுக்கு, லோக்கல் பீப்புளுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ரிப்பேராக இருக்கட்டும், இல்லாட்டி ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்தமாரி ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை சொல்லி தந்து அவங்கள ஷாப் ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஸ்கில் டு என்டர்பிரைஸ் மாடல் ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். ஸ்டெம்மில் எஸ்னா என்ன? ஸ்கில்லு. ஸோ ஈனா என்ன? என்டர்பிரைஸ். எம்னா என்ன? மாடல். ஸ்வவலம்பன் சேலஞ்ச். கடைசியில் ஸ்வவலம்பன் சேலஞ்ச்னா என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கல்ல அவங்கள சில பேர் வந்து க்ரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னோவேட்டிவான சில ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் ரிவார்டு கொடுத்து, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, ஃபினான்ஷியல் ரிவார்டு கொடுத்து அவங்களுடைய ஸ்டார்ட் அப்பை இன்னும் நல்லா க்ரோ பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்வவலம்பன் சேலஞ்ச். இது ட்ரெயின், இது வந்து சீவிங் மிஷின் கொடுக்கறது, ரூரல் ஏரியாஸில் இருக்க உமன் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு பர்டிகுலர் ஸ்கில்லை சொல்லித்தரது. இது வந்து இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு வரவங்க இல்லை க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் அப்புக்கு ஃபினான்ஷியல் ரிவார்டு கொடுக்கும். ஸோ இதையுமே கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேங்களா?
அவ்வளோதான் நீங்கள் சிட்பியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரீசன்ட் நியூஸ் சிட்பியை பற்றி என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ரீசன்ட் ரிப்போர்ட் மக்களே, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிட்பியில் ஹை டைம் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4811 crore வந்து சிட்பிக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. எந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024லேருந்து 25க்கு வந்திருக்கு. அண்ட் சிட்பியில் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் 0% இருக்கு. அதாவது சிட்பியில் பேட் லோன்ஸே இல்லை, 0 பேட் லோன்ஸ் இருக்கு அப்படின்னு ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ல தெரியுது மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்வவலம்பன் பார்த்தோம்ல, அதை செலிப்ரேட் பண்ண விதமாக அதில் ஒன்றாக இருக்கிற ஸ்வவலம்பன் கனெக்ட் கேந்திராஸ்னு ஒன்று இருக்குது. அது சக்ஸஸாக முடிஞ்சதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணாங்க. எதை? ஸ்வவலம்பன் கனெக்ட் கேந்திராஸ். இந்த ஸ்வவலம்பன் கனெக்ட் கேந்திராஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஹெல்ப் சென்டரை அமைப்பாங்க. அமைச்சு அங்கே இருக்க பீப்புளை வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸை உதயம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண வைப்பாங்க மக்களே. ஓகேங்களா? இந்த உதயம் போர்ட்டல்னா என்ன அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உதயம் போர்ட்டல்னு நீங்கள் டைப் பண்ணி போடுங்க. ஸோ அதுக்கு தனியாகவே வீடியோ எடுத்துகிட்டு வரேன். உதயம் போர்ட்டலில் 2 இருக்கும். உதயம் மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒன்று இருக்கும், உதயம் அசிஸ்ட் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. உதயம் மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எம்எஸ்எம்இக்கானது. பட் உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம்ன்றது ஸ்ட்ரீட் வெண்டாஸ் அந்த மாரி இருக்காங்களே அவங்களுக்கானது. ஓகேங்களா? ஸோ உதயம் போர்ட்டல்னா என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் மக்களே. ஓகேங்களா? இல்லாட்டி நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சிட்பி வந்து ஸ்வவலம்பன் கனெக்ட் கேந்திராஸை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸாக நடந்து முடிஞ்சதுக்காக அது என்ன பண்ணுன்னா, வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் ஃபிசிக்கலாக ஹெல்ப் சென்டர் வச்சு அங்கே இருக்க பிஸ்னஸ் மேனை உதயம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கும். இது ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஜிஎஸ்டி எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கக்னைஸே ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த உதயம் போர்ட்டல் மூலயமா அவங்க பிஸ்னஸை கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணும். ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால என்ன வரும்? அவங்க கவர்மெண்ட்டோடைய பார்வைக்கு கீழே வருவாங்க. அவங்க கவர்மெண்ட்டோடைய பார்வைக்கு கீழே வரதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, லோன்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ப்ளஸ் அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்காக எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்காங்கன்னா அவங்களால ஜிஎஸ்டி இருக்கும், அவங்களால ஈஸியாக வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான அங்கீகாரத்தை வாங்க முடியும். இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்களுக்குலாம் இந்த ஜிஎஸ்டியும் இருக்காது, சில பேர்கிட்ட டாக்குமெண்ட்ஸும் இருக்காது. அவங்களெல்லாம் இந்த போர்ட்டல் மூலியமாக உள்ளார கொண்டு வர வச்சு அவங்களுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு தான் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடி கார்டு மாரி. ஓகேங்களா? அதை வச்சு அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் கவர்மெண்ட் லோன்ஸையும் ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் அந்த உதயம் போர்ட்டலே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்பி வந்து நவம்பர் 18, 2025 வந்து ஒரு 1600 crore வந்து அனத்கிரிஷ் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டுக்காக ஒதுக்கியிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட், இந்த நியூஸ் எதை பற்றினா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் சிட்பியோடைய சப்போர்ட் என்ன அப்படின்றதுக்காக. ஏன்னா சிட்பி வந்து இந்த 1600 crores எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, எந்தெந்த ஸ்டார்ட் அப்லாம் சேட்டிலைட் பில்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ராக்கெட் ஸ்டாண்ட் கிரவுண்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்காக வருதோ அதற்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அதற்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இந்த 1600 crore ஒதுக்கியிருக்கு. ஸோ இந்தியாவுடைய ஸ்பேஸ் எக்கனாமியை பூம் பண்ணணும், ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக சிட்பி எடுத்துகிட்டு வந்ததான் இந்த அனத்கிரிஷ் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டுக்காக 1600 crore to invest startup building which focuses on satellite and other space technologies. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிட்பி வந்து மொனிட்டாகோ அப்படின்றவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கு. இவங்க கூட எதுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்பி இருக்குது, சிட்பியில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு லோன் வாங்குறார். இவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்குறார். இதுக்கு வந்து ஒரு பில் வச்சுருப்பாங்க, அந்த பில்லை காமிப்பாங்க, அந்த லோன் கொடுப்பாங்க. இதே பில்லை வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2ல இருந்து அதே பில்லை காமிச்சு அவர் லோன் திருப்பி வாங்கலாம். ஸோ இந்த டபுள் ஃபைனான்சிங்கை தவிர்ப்பதற்காக சிட்பி வந்து மொனிட்டாகோ அப்படின்றவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. ஸோ இந்த மொனிட்டாகோடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சிட்பி வந்து இந்த மாதிரி டபுள் ஃபைனான்சிங் ஆகுதுல, சேம் பில்லை வச்சு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் லோன் வாங்குறத தடுக்கலாம்,
ஃப்ராட்னஸை தடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மொனிட்டா கோ கூட நவம்பர் 2025 சிட்பி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நவம்பர் 18, 2025 சிட்பி வந்து பேங்க் ஆஃப் பரோடா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாஸில் இருக்க ஆண்டர்பிரனர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்கணும், எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்கணும்னு. அதே பேங்க் ஆஃப் பரோடா கூட சிட்பி செப்டம்பர் 25 ஒரு லோன் வச்சிருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கிரீன் பிஸ்னஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த ரீசைக்ளிங் அண்ட் ரெடியூசிங் வேஸ்ட் அது சம்பந்தமாக வர ஸ்டார்ட் அப்காக கிரீன் பிஸ்னஸ் ஸ்கீம்னு ஒன்று எடுத்துட்டு வருது. அதற்கான பேர் என்னன்னு பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா BOB எர்த் சர்க்குலர் எக்கனாமி ஸ்கீம். இது என்ன பண்ணுனா இந்த ரீசைக்ளிங் அண்ட் ரெடியூசிங் வேஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வர ஸ்டார்ட் அப்க்கு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கும். ஸோ அதற்காக சிட்பி எந்த பேங்கோட டைப் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. எந்த மாதம்? செப்டம்பர் 2025. அதற்கான பேர் என்ன? BOB எர்த் சர்க்குலர் எக்கனாமி ஸ்கீம், கிரீன் பிஸ்னஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் 6, 2025 வந்து சிட்பி ஒரு ஃபைனான்சிங் உமன் கொலாபரேட்டிவ் மீட்டிங்னு ஒன்று போடுறாங்க. அதுக்கு வந்து ஜெண்டர் இன்டெலிஜென்ட் நியமிக்கிறாங்க. ஸோ இது எதற்காகனா விமனுக்கு வந்து கிரெடிட் பிஸ்னஸ் கொடுக்கணும், பிஸ்னஸ் லோன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஜெண்டர் இன்டெலிஜென்ட் பேங்கிங். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் இன்டெலிஜென்ட் பேங்கிங் எப்போ எடுத்துகிட்டு வராங்க? டிசம்பர் 6, 2025. யார் எடுத்துகிட்டு வராங்கன்னு கேட்பாங்க, சிட்பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிட்பி நியூ லோக்கல் பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கவாலியரில் நவம்பர் 2025 அண்ட் மும்பையில் செப்டம்பர் 2025. எதற்காகனா அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்க லோக்கல் பிஸ்னஸ் கிளஸ்டருக்கு ஃபாஸ்டராக ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணணும். அதற்காக கவாலியர்லையும் மும்பைலையும் வந்து புது பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணாங்க. யாரு? சிட்பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஒன்று 2024 எண்டில் சிட்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ்லாம் இருக்காங்களே இவங்களெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும், இவங்கெல்லாம் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனை 2024 இறுதியில் சிட்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. டு கிவ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ் டு லோக்கல் பிஸ்னஸ் குரூப்ஸ் டு ஹெல்ப் தெம் மாடர்னைஸ். ஓகேங்களா? ஸோ கடைசியா ஃபோன்பே கூட சிட்பி யார் கூட இன்டகிரேட் பண்ணாங்க, எதற்காக இன்டகிரேட் பண்ணாங்கன்னா ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸை வந்து பிஸ்னஸில் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும், உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்முக்காக ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு யார் கூட டைப் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபோன்பே கூட. எதற்காக? which help them to easily get recognized by government for easier loan access. நான் சொன்னல உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா ஜிஎஸ்டிலாம் தேவை கிடையாது. ஜிஎஸ்டிலாம் இல்லாதவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உதயம் ரெஜிஸ்டர்ட் கார்டு வாங்கிக்கலாம். அதுதான் ஐடி கார்டு ஃபார் தயர் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் மக்களை சிட்பியை பற்றி எல்லா நியூஸுமே உங்களுக்கு சொல்லியாச்சு. உங்களுக்கு ஒரு கொஷினும் கேட்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்பியோடைய சப்சைடரிஸ்னு ஒன்று இருக்குது. முத்ரா, CGTMSE அண்ட் SVCL அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன, முத்ரானா என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ RRBயோடைய ஆக்ட் என்ன, RRB எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, இதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ நம்ம வந்து ஷுவரா 1 மார்க் வரும் அப்படின்ட்டு சில டாபிக்ஸ் இருக்கு. அது RRB PO மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக், RRB கிளர்க் மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஷோர் 1 மார்க், டெஃபினெட்லி 1 மார்க் என்ற சீரியஸ் கீழே இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதில் இருக்க டாபிக்ஸ்லாம் பாருங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக பார்த்துட்டு போயிடுங்க. இன்கேஸ் இதில் இருந்து கொஷின் வந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு மார்க் கிடைச்சிரும் மக்களே. 90% வரும்னு நம்ம நம்புறோம். ஸோ சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் வீடியோஸ் and regular important current updates and reasoning உடைய full concepts மக்களே. Thank you.